ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம ஸ்கேப் சொன்னாவே கேம் தான் விளாட போகிறோம். ஓகே, லேக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க காய்ஸ். ஓகே, இங்கே பாருங்க காய்ஸ், நான் 1 மில்லியனில் தர பிரெண்டாட்டில் வச்சுன்னுக்கிறேன். இல்லை, 1 மில்லியனில் இந்த காசு எல்லோ கலரில் மணி மாரி இருக்குதையா, அதெல்லாம் 1 மில்லியன் தர மாரி வச்சுக்கிறேன் பாருங்க காய்ஸ். 1 மில்லியனு அதெல்லாம் டிவைனில் தான் வரும். 1 மில்லியனு என்னன்னு தெரில, இதுலேயே வரும் போல். இதை ஒரு டீமு காய்ஸ், ப்ளூ டீமு ஒரு ரெட் டீமு. நான் ப்ளூ டீமு, இல்லை ப்ளூ இல்லை ரெட் டீமு. ஏய் இங்கே வாங்க, ஸ்னேக் பாபு ஸ்னேக் மாரியே வரான். ஸ்னேக் லக்கி பிளாக். ஐயோ, நான் கூட இந்த லக்கி பிளாக் ஸ்பான் ஆச்சான்னு பார்த்தேன் காய்ஸ். லக்கி பிளாக் ஸ்பான் ஆகல. நான் எந்த டீமு? ஐஸ் டீமா? நான் ஐஸ் டீமுன்னு நினைக்கிறேன். நான் என்ன டீமுன்னே சொல்ல, அதனால் தெரியல. நான் எந்த டீமுன்னு தெரில. நான் ஐஸ் டீம் தான் நினைக்கிறேன். போட்டு பார்க்கலாம். ஆமாம் காய்ஸ், நான் ஐஸ் டீம் காய்ஸ். அதனால தான் பேஸ்லாம் இந்த பக்கம் இருக்கு. ஓகே, பாருங்க காய்ஸ், எனக்கு தான் டிவைனே கிடைக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் டிவைனே கிடைக்க மாட்டேங்குது. எப்படின்னு தான் தெரில. வேணா 3 நாள் கழிச்சு அட்மின் ஆஃபீஸ் நடக்குது இல்லை, அதில் வேணால் ட்ரை பண்ணலாம். முடிஞ்சா பண்ணலாம், எல்லாம் விட்டுடலாம். ஓகே வாங்க, நெருப்பு. ஓகே, இதெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும் தான் தெரில. லக்கி பிளாக்கு அந்தமாரி ஆனால் கிடைக்கும் நினைக்கிறேன். ஐயோ, இந்த மாதிரி ஸ்பீடாக போகிறனாலே ஒழுங்கா எவ்வளோ முடிச்சு விட்டாங்க. கஷ்டப்பட்டு அம்மா தூரம் போனேன். குட்டி பையன்டா. ஐயோ முச்சு கட்டினே இருக்கிறாங்களே. கொஞ்ச நேரத்தில் இந்த ஈவெண்ட்டு முடிஞ்சிடுமா? நம்ம ஜெயிச்சிட்டோமான்னு தெரியலையே. அந்த போர்டில் பார்த்தேன், நம்மளோட ரெட்டு தான் அதிகமாக இருக்குது. நம்ம தோட்டத்தோமா ஜெயிச்சிட்டோமான்னு தெரியல. ஓகே, லக்கி பிளாக் காய்ஸ். நான் ஸ்பின் பண்ண போகிறேன் நீங்கள் பார்க்கலாம். என்ன கிடைக்கும்னு தெரியல இவருக்கு. அப்படியே நின்று ஸ்பின் பண்ண போகிறோம். ஓகே, என்ன கிடைக்க போகுது? சீக்கோலா கட்சி காய்ஸ். 9 மில்லியன் 9.5 மில்லியன் ஒரு செகண்டுக்கு. எனக்கெல்லாம் அந்த பிரெயின் ராக்கச்சா நான் அக்ரேட் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, ஐஸ் வருது. நம்ம கற்றுக்கலாம். ஈவெண்ட்டே முடிஞ்சிட்டு ஐஸ் வருது கைஸ். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகலாம்? அதுக்குள்ளே மட்டும் சுறாமி வந்து பிடிச்சி கட்டிடுது கைஸ். கைஸ், இந்த காயின் அப்படி தான் கலெக்ட் பண்ணுன்னு தெரில. கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க கைஸ். அப்படின்னா தெரில. ஷாப்பில் என்ன ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலாம். ஒன்றுமே இல்லை, யாரோ ட்ரேடு கொடுத்துக்கிறாங்க. லக்கி பிளாக்கா? இருங்க, நம்ம போய் பிரெயின்டர் கையிலே வச்சுங்களே, அதுக்குள்ளே ட்ரேட் எடுக்க போகிறாரு. இப்போ கூட்டு போகலாம். இப்போ வருவாரா? என்ன கேம் விட்டு வெளில போயிட்டாரு? என்ன காய்ஸ், கேம் விட்டு வெளில போயிட்டாரு. சரி வாங்க வச்சிடலாம். ஓகே, வச்சுட்டாச்சு காய்ஸ். 22 ரீபத்து பண்ணிக்கிறேன் காய்ஸ். இன்னும் ஒரு ரீபத்து பண்ணால் 23 ரீபத்து. இங்கே பாருங்க, 22 ரீபத்து. டிவைன் இல்லை, ஆனவனா வயலில் டிவைன் வருது. ஓகே ஸ்பான் ஆகிதாமா லாஸ்ட்டில் இருக்கும் காய்ஸ். டேய், எத்தனை போகிறாங்களா? லக்கி பிளாக். அது டுக் டக் காய்ச்சி எடுத்துக்கிறேன்டா. டுக் டக்கு பார்த்தேன் காய்ஸ்.
எடுத்துக்குள்ள பட்டுன்னு எடுத்து போயிட்டாங்க யாரோ. ஏய் ஏய் ஓ கேஸ்மிக் இல்லையா? கேஸ்மிக்காக இருந்தால் எடுத்துருப்பேன். டைமர் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டார்ட். நான் ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஓகே இது இந்த ஃபுல்லாக சுறாமியாகவே வந்துருக்குது. ஓகே டேய் எதுக்கார அடிக்கிறீங்க? ஓடு ஓடு. நான் மட்டும் சவுண்ட் இருக்கிறேன் போட்டு அடிக்கிறாங்க. ஓடு எப்படா செத்துருவானேங்கிறேன். ஃபஸ்ட்டு மிஸ்ஸு முடிச்சு கட்டு. அவராக ரொம்ப அடி வாங்குறாரு. நான்லாம் அடி ஆகிட்டாரு. இது மேலே இருந்தால் நமக்கு சேஃப் கிடையாது. ஓடிட வேண்டிதான். ஓகே இந்த சுறாமி வேறு ஜம்ப் பண்ணலாம் பார்த்தா ஜம்ப் வேறு என்கிட்ட இல்லை. ஒன்று பண்ணால் ஜம்ப் பண்ணலாங்க. ஓகே நம்ம காசு வாங்கலாம். இன்னொரு ஸ்லாட் வர வைக்க இன்னும் ஒரு ரீபத்து பண்ணுமா? ஆனால் என்கிட்ட பண்ண முடியாது. ஏன்னா நான் போட்டு வச்சுக்கிறேனால. ஓகே நம்ம இதில் போய் பார்க்கலாம். ஐயோ இங்கே பாருங்க அந்த பணத்துக்கு 135.71 பில்லியன் கேக்குது. எப்போ எம்மா காசா? நம்மளால் எத்தனை முடியும் தான். ஆனால் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்பவே டைம் ஆகும். ஓகே மேலே போகலாம். காசு நான் வச்சுக்க அப்படின்ற இடத்துல இதான் எனக்கு அக்ரேட் பண்ணி கொடுத்துட்றேன். ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் அக்ரேட் பண்ணி விட்றேன். ரெண்டுத்தையும் ஒன்றா அக்ரேட் பண்ணேன். ஓகே இதையும் அக்ரேட் பண்ணி விட்டலாம். இதுக்கப்புறம் இன்னொன்று அதையும் அக்ரேட் பண்ணி விட்டலாம். இதையும் அதுக்கப்புறம் நான் இதை ஃபுல்லாத்தையும் அச்சில் வச்சுக்கிறேன். ஸோ இதில் எஸ்எச் கைஸ். ஓகே நம்ம இன்னும் ஊறப்பட்ட அக்ரேட் பண்ணும். அப்போ தான் பண்ண முடியும். ஓகே எத்தனை இங்கே பாருங்க அச்சிலே போயிடுது. இதெல்லாம் கண்டிப்பாக போயிடும். அங்கே பாருங்க. ஓகே இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது பண்ணலாம். இதான் ஆல்ரெடி பண்ணி தான் வச்சுக்கிறேன். இதான் கோட்டையில் இருக்குது. இதையும் பண்ணி விட்டுடலாம். இதையும் இன்னும் கொஞ்சம் பண்ணால் பிடிச்சி விட்டுடலாம். ஓகே காசு இதையும் பண்ணிட்டாச்சு. இது இதோட அதிகமாக இருக்குது. அதனால் பண்ண வேணாம். இப்படியே இருக்கட்டும். போட்டுட்டாலே ஓகே 1K வந்துட்ட. இம்மா நாள் வெயிட் பண்ணி 1K தான் வந்துக்குது. ஓகே இருக்கு 6-7 கோட்டை இல்லையா? நம்ம அதிகமாக பண்ணி விட்டுடலாம். ஓகே அவ்வளோதானா? அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் மேலே தான் போகணும். மேலே ஏதாச்சு ஒரு மேலே ஃபுல்லாக கோட்டையில் இருந்தால் யார்ப்பா நீ என் வீட்டு மேலே ஏறி இருக்கிற? எவ்வளோங்க நம்ம பேஸை சுற்றி பார்க்குறான்னு நினைக்கிறேன். சரி நம்ம போய் அக்ரேட் பண்ணலாம். ஓகே பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக அக்ரேட் பண்ணி விட்டு ஓகே அதுக்கப்புறம் பண்ணால் வேணாம். இப்போ அங்கே 6-7 2 6-7 குட்டி 6-7 2 குட்டி 6-7 போட்டு விட்டலாம். அக்ரேட் பண்ணிடலாம். ஓகே இருங்க இன்னும் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகம். ஓகே இதையும் பண்ணி முடிச்சா முடிஞ்சுது. உங்கள் பாருங்க பக்கத்து பேஸில் செம பிரெயின் எல்லாம் வச்சுருக்கிறாரு. கேட்டாலாம் கொடுக்க மாட்டார் அவர்.
இப்போ பாருங்க எப்பா 100 நட்ஸு டுக்டக் இருக்கு. இதையும் அக்ரேட் பண்ணி விட்டலாம். அங்கேருந்து போகலாம். கோட்ரிலியன் தான் எப்படா இந்த கோட்ரிலியன்லாம் வச்சுதான் கேட்டிங்கன்னா அது ஒரு மியூட்டேஷனுக்குமே ஒரு ரேடியோ ஆக்டிவ் முடிச்சுன்னு அந்த ஈவெண்ட்டு வர பார்த்து தான் நான் இப்போலாம் அந்த ரேடியோ ஆக்டிவ் ஈவெண்ட்டு வர பார்த்து தான் நான் இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு தான் கொஞ்சம் காசு அதிகமாகி காசு கொஞ்சம் பணக்காரன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் அக்ரேட் பண்ணுறேன். இப்போ பாருங்க 5 கோட்ரிலியனு இதையும் அக்ரேட் பண்ணி விட்டுடலாம். இது ஓகே போதும். இது ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சமாக பண்ணி விட்டுடலாம். இதை பண்ணி விட்டா முடிஞ்சுது. இந்த முடியலை. இந்த பக்கம் இருக்குது. இதையும் பண்ணி வச்சிட்டோமா ஃபுல்லாக முடிஞ்சிட்டு மேலே ஒன்று கூட வச்சுக்க மாட்டேன். மேலே ஒன்று கூட இருக்காது. 2 ஸ்லாட்டு மட்டும்தான் இருக்கும். ஐயோ பாருங்க செமையா பிரெயின் எல்லாம் வச்சுருக்கிறாரு. ஆனால் வாங்க தான் முடியாது. இல்லை அப்கிரேடாக பண்ண முடியாது நம்மள்தில். அப்கிரேட் பண்ணவே முடிஞ்சா என் மொத்த காசு செலவு பண்ணி வாங்கியிருப்பேன். என்னன்னு தெரியல பிரெயின்னஸ் கொஞ்சமே இருக்குது. ஓகே பாருங்க ஃபியூஸ் மிஷின் இன்னும் 3 நாள்னா அட்மிட் அட்மிஷன் நடக்கும். அதில் டிவைன் கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கைஸ் புதுசாக 99 டேஸில் ஒரு ஈவெண்ட் வந்துருக்குது. அது எப்படி இருக்கும்னா காட்டில் இருக்க மாரி இருக்கும். உண்மையான காட்டில் இருக்கிற மாரி இருக்கும். அந்த காட்டில் என்ன பண்ணோன்னா அங்கே போய் ஒரு டெம்பிள் மாரிலாம் இருக்கும். அங்கே மேலே ஏறி அங்கே போய் செஸ்ட்லாம் இருக்கும். இவரும் ஒரு இடத்துக்கு போனால் மண்டை ஓடு இருக்கும். அங்கே 4 வச்சா ஒரு இடம் அப்படியே கீழே வரும். கீழே போனால் செஸ்ட்டு இருக்கும். அந்த செஸ்ட்டில் பொருளெல்லாம் கிடைக்கும். அந்த செஸ்ட்டில் என்ன கிடைக்கும் தெரில. மேபி என்ன கிடைக்கும்னா ஃப்ராக் ஈவெண்ட்டு வந்துமே கைஸ். அந்த ஃப்ராக் ஈவெண்ட்டு அதில் என்ன கிடைக்கும். அந்த ஆர்மரு அதெல்லாம் அதில் அதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு தெரியல. நம்மளோட பேட் வச்சு அடிக்கிறாரா அடிக்கிற மாரி பண்ணுறாரா. ஜம்பெல்லாம் பார்த்தோன்னா நான் முடிச்சு விட்றாங்க. காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். 41 பில்லியன் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே நம்ம நிறைய பேர் இங்கே பாருங்க ஜாப் சகோதரர் குட்டி ஆச்சுங்கிறாரு. ஓகே பாருங்க இங்கே பாருங்க ஒரு ஸ்டார் மாரி ஒரு மியூட்டேஷன் மாரி இருக்குதா. அதனால தான் இந்த மாரி இருக்கு காசு. இதை டிவி இங்க ஓ எட்ஸ் தானே. ஓகே இருங்க நம்ம இதை கொஞ்சம் அக்ரேட் பண்ணி விட்டுறலாம். நான் இதை கொஞ்சமாக அக்ரேட் பண்ணி விட்டலாம். அதுக்கப்புறம் ஸ்பின்னு பார்க்கலாம். ஸ்பின்னில் ஒன்று கூட இல்லை. இங்கே பாருங்க இந்த ஷாப்பில் இந்த காயின் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. எப்படின்னே தெரில இந்த காயின்லாம் எப்படி வாங்குறதுன்னு. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. தெரில அதான். ஓகே டிவைன்லாம் துவச்சிக்கிறாங்க பாருங்க. பாருங்க டிவைன் 7K. இங்கே பாருங்க குட்டியாக டான்ஸ் ஆடிக்குது. பாருங்க இதான் யூஎஃப்ஓ வந்த ஈவெண்ட் இல்லை வந்ததுல தான் இந்த பிரெயின் ராட்டு. யூஎஃப்ஓ மாரியே இருக்கும் அப்படியே பார்க்க. ஃபுல்லாக டிவைனாக வச்சுருக்கிறாரு.
நம்ம காசு கலெக்ட் பண்ணலாம். ஐயோ 2 பில்லியனு. அதுக்கப்புறம் வாங்க சுறாமியை போய் பார்க்கலாம். இதுக்கப்புறம் போனால் டேமேஜ் நம்மக்கிட்ட ஜம்பும் கம்மியாக தான் இருக்கு. அப்புறம் அங்கே ஒரு ஜெல்லி ஃபிஷ் தானே, அது கூட இந்த சைட்லேருந்து பார்க்க புது பிரிண்டர் பேர் இருந்தது. ஓகே அங்கே வாங்க கிட்ட போகலாம். கிட்ட போய் என்ன பிரெயின் ராட்னா எடுத்துட்டு வரலாம். நம்மளுக்கு ஒரு பிரெயின் ராட் கூட இப்போதைக்கு நான் எடுக்கல. ஓகே பிரெயின் சுறாமி கோவம் சுறாமி. ஐயா என்ன சுறாமியே கோவம் சுறாமியா வச்சு வருது. ஓகே போகலாம் தூரமா. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு வருமா? அம்மா நல்லா வெயிட் பண்ண முடியாது. யாருக்காச்சும் சும்மா டே எடுக்கூடாதுல. ஓகே ஆமாங்க. ஐயோ சொல்லி வாங்கக்குள்ள அதுக்குள்ளே முடிச்சுக்கிட்டாங்க. 2 நிமிஷம் கழிச்சு பாருங்க, அந்த போர்ட்லேயே போட்டுக்கு பாருங்க. 1 நிமிஷம் கழிச்சு டிவைன் ஸ்பான் ஆகுதாமா. ஓகே வாங்க காமன் லக்கி பிளாக்கு. என்ன ஜம்ப் ஆகினே இது. முடிச்சு கட்டுறாங்க. ஓகே நம்மகிட்ட கம்மியான ஒரு பிரிண்டர் கூட இல்லை. இதை அக்ரேட் பண்ணி விடுவேன். இதை அக்ரேட் பண்ணி விடலாம். இங்கே பாருங்க ஏதோ வாஷிங் மிஷின் மாரி இது. இந்த பிரிண்டர் இந்த பிரிண்டர் வாஷிங் மிஷின் மாரி இது. ஓகே அங்கே நம்ம சுறாமி இன்னும் 1 நிமிஷம் வெயிட் பண்ண தந்துடுவாங்க. இப்போ தான் 20 செகண்ட் 30 செகண்ட் 50 செகண்ட் 40 செகண்ட் அதுமாரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம போனால் தான் பிரெயின் ராட் எடுக்க முடியும். நல்லா எத்தனை வந்த முடியும் பாருங்க. இங்கே பாருங்க சுறாமி ஒரு ஜம்ப்பு போட்டால் இங்கே இருந்தலாம். அதுக்கப்புறம் போனால் நம்ம இடம் வரும். அங்கே போய் ஓட. ஓகே இன்னும் எத்தனை செகண்ட் 30 செகண்ட் கைஸ். 30 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணால் நம்மளுக்கு காய்ச்சிரும். அந்த பிரெயின் ராட் வந்துடும் எடுத்துருவலாம். அப்போ அங்கே அதுக்காக தான் பசங்களாம் வெயிட்டின்னு. அங்கே பாருங்க அங்கே சிங்கிள்ஸ் நடக்குது பாருங்க. ஐயோ இதை பேசினே நான் விட்டேனே. அங்கே சிங்கிள்ஸ் நடந்தது கைஸ். 30 செகண்டில் ஓட முடியுமான்னு தெரில. பார்ப்போம். ஓட முடிஞ்சா ஓடலாம், இல்லை விட்டுடலாம். ஸ்பான் ஆயிடுத்து. இவன் பசங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. நாடு போண்டா சட்டை போட்டுருப்பாங்க. இப்போ பண்ணாலே அது மறைஞ்சு போயிடும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க அம்மா தூரம் ஆகுது. இந்த சுறாமி வேற வந்துனே இருக்குது. தலை எடுக்க முடியுமான்னு தெரில. இந்த இருக்கு இதற்காரு அதே அச்சு பிடுங்கலாம். அடி அடிச்சிட்டேன் காய்ஸ். 88. ஓகே எத்தனாச்சு. ஓகே நம்மளுக்கு எப்பயாச்சும் இந்த பிரெயின் ஃபியூஸ் மிஷினுக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கலாம். இருங்க நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்து வேணால் நம்ம அடித்து பிடுங்கணும்ல, அவர்கிட்ட போய் குத்தலாம். அவர் பேர் தான் நான் பார்க்கல. யார் அவர் இருந்தாலே இவர் தான் அவரு நினைக்கிறேன். ஆமாம் காய்ச்சி இவர் தான் அவர். குத்தலாம் பிரெயின் ராட்டை. வாங்கினாலே ஓகே. ஃப்ரெண்டு காசு அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே எங்கே பாருங்க. ஐயா ஒன்று ஓச்சனே. இன்னொரு டிவைனா என்ன காய்ஸ், இன்னொரு டிவைனு. அதுவும் 2 ஸ்பன் ஆகிதாமா. ஒரே போடு செம்ம லக்கு. போய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சா 2 எடுக்கலாம்.
எங்கடா காணோம்? எத்துறாங்களா? என்ன காய்ஸ் காணோம்? ஆ 20 மித்திக்கா. ஓகே காய்ஸ், வீடியோ எண்டுக்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் அழுத்துருங்க. பாய் காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ போடணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.